தஞ்சாவூர் மராத்தியர் ஆட்சி காலத்தில், குறிப்பாக இரண்டாம் சரபோஜி மன்னர் ஆட்சி காலத்தில் தஞ்சாவூரில் கலை, இசை, கல்வி இது பெரிதும் வளர்ச்சியில் இருந்தது. சரபோஜி மன்னர் இசை, கல்வி, நடனம் ஆகியவற்றில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அவரோட ஊக்கத்தினால தஞ்சாவூர் கைவினை கலைஞர்களால் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி தானா ஆடும் ஒரு பொம்மையை உருவாக்குனாங்க. அதில் இந்த பொம்மைகள் அரச மாளிகையில் அலங்கார பொருளாக இருந்தது. வர விருந்தினர்களுக்கு கிஃப்டாகவும் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நவராத்திரியில் ஒரு முக்கிய அம்சமாகவே இந்த பொம்மைகள் இருக்க ஆரம்பிச்சது. இந்த பொம்மை பார்த்திங்கன்னா மண், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பேப்பர் மெஷ்னா பேப்பர் கூல், அது மூலமாக தயாரிக்கப்படுது. கால் தனியாக, உடல் தனியாக, மேல் பாகம், தலை தனியாக, இந்த மாதிரி 4 பாகங்களாகவோ இல்லை 3 பாகங்களாகவோ பிரிக்கப்படுது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி மூலமாக தானாக ஆடுற மாதிரியான அசைவினை கொண்டது. இது இயற்கையின் சமநிலையை பிரதிபலிக்கிறது. இந்த தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை பரதநாட்டியம் ஆடுற மாதிரி, கதகளி ஆடுற மாதிரி, பொய்க்கால் குதிரை, இந்த மாதிரி பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிற மாதிரி கொண்டு வரப்பட்டிருக்கு. 2008ஆம் ஆண்டு தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை GI குறியீடு பெறப்பட்டிருக்கு. இந்த பொம்மை தமிழ்நாட்டு கைவினை கலைஞர்களோட கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் அவங்களோட திறமையும் உலகம் முழுவதும் சொல்றதுக்கு அடையாளமா